நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டு 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டிஃப்ரென்சஸ் வந்து இன்னைக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா அது தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில், டெட் கொஸ்டின் பேப்பரில். இப்போ வந்து ஜென்ரலாக கன்ஃபியூஷன் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுக்கும் இடையில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம்னா ஹூ, ஹூம், விச், ஹூஸ், தட். நீங்கள் ப்ரொனவுன்ஸ் வீடியோ வந்து நீங்கள் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 5ம் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்போ இந்த 5 ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுமே வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸாகவும் இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஃபரன்ஸ் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, தே டூ த ஒர்க் ஆஃப் கனெக்டிங். இப்போ 2 வேர்ட்ஸையோ இல்லை 2 கிளாஸஸையோ 2 ஃப்ரேசஸையோ கனெக்ட் பண்றது, ஜாயின் பண்றது தான் வந்து கன்ஜங்ஷன்ஸ். ஆனால் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா இந்த 5 ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸும் என்ன வேலையும் சேர்த்து பார்க்குது அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரொனவுன் இப்போ ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட். இப்போ இந்த 5 ப்ரொனவுன்ஸ்ல எந்த ப்ரொனவுனா நீங்க சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணாலும் அந்த சென்டென்ஸ்ல உள்ள ஒரு நவுனையோ இல்லை ஒரு ப்ரொனவுனையோ வந்து அது மீன் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதை வந்து திரும்ப அதை ரிப்பீட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ நெக்லஸ் விச் ஐ லாஸ்ட் வீக் அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னம்னா, அந்த விச் அப்படின்றது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அது வந்து அந்த நெக்லஸை ரிப்பீட் பண்ணுது, நெக்லஸை மீன் பண்ணுது. ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இட் டஸ் அ ஒர்க் ஆஃப் pointing out the noun or pronoun in a sentence, as well as it does the work of the conjunction also. So this is the basic difference between conjunctions, subordinating conjunctions and relative pronouns.